அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, தயவினாலே இந்த ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்புக்குரியவர்களே, கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் வந்த பலவிதமான பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், இவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார். அவருடைய செட்டையை நேரில் மூடி மறைத்து கொண்டார். எத்தனையோ விதமான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறி விழக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடலை. பலர் நம்மை மறந்து போனாங்க, பலர் நம்மை விட்டு பிரிந்து போனாங்க, பலர் நமக்கு விரோதமாய் எழும்பினார்கள். பல சூழ்நிலைகளில் நாம் தள்ளப்பட்டு ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி கலங்கி தவித்த நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். என் அன்புக்குரியவர்களே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த புதிய மாதம் நமக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக கர்த்தர் அமைய பண்ணுவார். இந்த மாதத்தில் நம்முடைய எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரை நம்புகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. என்னை பாதுகாத்தீங்க, என் மனைவியை பாதுகாத்தீங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்தீங்க, என் குடும்பத்தை பாதுகாத்தீங்க. ஆண்டவரே, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீங்க, என்னுடைய போக்கிய வரத்தையும் ஆசீர்வதித்தீங்க, எங்களோடு கூட இருந்தீங்க. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம், நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கன்னு எல்லாரும் சொல்லலாமா? இந்த புதிய மாதம் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரை, வருகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை அது இருக்கும், அந்த நேரங்களில் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் சொல்லலாமா? உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க, வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும் சுவாமி, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டவர் சோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு சோத்திரத்தை சொல்லி, ஆண்டவரை உம்மை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே. அன்புக்குரியவர்களே, அப்பாவை பார்த்து சொல்லலாமா? இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தமாய் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், என் குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், என்னுடைய குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறைவாய் மாறும். என்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதித்து நடத்துவார். என் வியாதிகள் மறையும், என் கட்டுகள் மறையும், என் பலவீனங்கள் மறையும், என் சுகவீனங்கள் மறையும். ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார்.
என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நான் மீதம் எடுக்கும்படியாக கர்த்தர் என் வருமானங்களை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார். என் வீட்டை ஆசீர்வதிப்பார். நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் இந்த பாடலை பாடலாமா? எல்லாரும் பாடலாமா? நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். சென்று சொல்லமா? நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே, நம்புவேன், 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 நம்புவேன். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற வேலைகளையும் என்னுடைய பிரயாணங்களையும் என்னுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா உடைய வல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் நடத்துவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்கும்படியா இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தை ஆண்டவருடைய சத்தம் எங்களிலே துணிக்கட்டும் ஐயா. உடைய இருதயத்தை பிளக்கட்டும் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவை எல்லா மாம்ச சிந்தைகளை எடுத்து போட்டு ஆவின் சிந்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கெல்லாம் கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வேத வார்த்தை, தேவனின் வார்த்தை, தேவனின் வசனம், அது வல்லமையுள்ளது. தேவனின் சத்தம் வல்லமையுள்ள சத்தம். அந்த சத்தமானது நம்முடைய வாழ்க்கையில்
ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் இந்த மாதத்தில் என்னை எவ்விதமாய் நடத்த போகிறார், என் வாழ்க்கை எவ்விதமாய் இருக்க போகிறது, என் குடும்பம் எவ்விதமாய் இருக்க போகிறது, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் உனக்கு செய்ய போறார். நம்புறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தாவின் கொடுத்த வாக்குக்காக நன்றி என்று சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்கள், ஒரு சமயம் ஒரு விசை நமக்கு அது பயத்தை கொடுக்கலாம், திகைப்பை கொடுக்கலாம், கலக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை, பயப்படாத, கலங்காத, உன் வாழ்க்கையில் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறேன் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை நம்புவோம், அதை விசுவாசிப்போம். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் பாருங்க, வாசிக்கும் போது வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய பெயரே அதிசயமானவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? ஆண்டவருடைய பிறப்பை குறித்து வாசிக்கும் போது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் சொல்லிக்கொண்டே வரும்போது அங்கே சொல்லப்படும் அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அன்னைக்கு சிம்சோனுடைய பிறப்பு நிமித்தமாய் நியாயாதிபதிகளை வாசிக்கிறோம். மனோவாக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி மனோவாவும் அவருடைய மனைவி கேட்டபோது அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. என்னுடைய நாமம் அதிசயம், ஆச்சரியமானவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்னெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, என்னெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும், இது என் வாழ்க்கையில் நடக்கும், கர்த்தரால் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார், இதை முடிப்பார் என்று சொல்லி எதை நீங்கள் நம்புறீங்களோ, எது என் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அது அப்படியே ஆண்டவரோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் கட்டளையிட்டா அந்த கட்டளைக்கு எதிரான ஒரு காரியமே இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் அவர் சொல்ல ஆகும். நம்ம சங்கீதம் 33 வாசிக்கிறோம்ல, என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் சொல்ல ஆகும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே ஆக போகிறது, அது அப்படியே நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா நிலைமைகள் மாறப்போகிறது. இதுவரை நான் எதெல்லாம் தோல்வியை சந்தித்தனோ, என் வாழ்க்கையில் எதெல்லாம் எனக்கு தோல்வியாக இருந்ததோ, எதெல்லாம் எனக்கு பயமாக இருந்ததோ, எதெல்லாம் எனக்கு கலக்கமாக இருந்ததோ, எதெல்லாம் எனக்கு நடுக்கமாக இருந்ததோ, எதை குறித்து நான் இரவும் பகலும் யோசித்து என் சமாதானத்தை நான் இழந்து போனேனோ, என் சந்தோஷத்தை நான் இழந்து போனேனோ, அந்த காரியங்களில்
ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய பயங்கள் எல்லாம் எடுத்து போடுவார். ஆண்டவர் என்னுடைய திகிலை மாற்றி போடுவார். என் திகைப்பு மாறி போகும் என்று சொல்லி நம்புங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவராக இயேசு செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, மோசேயை அழைத்த போது, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அழைத்த போது மோசே சொல்றார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் திக்குவாய், என்னால் சரியா பேச முடியாது. நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள பல நிமிடங்கள் கடந்து போயிடும். அப்படிப்பட்ட திக்கு வாயுள்ள ஒரு மனுஷன், என்னால் போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து கூட்டி வர முடியாது, என்னால் நடத்த முடியாது, வேற யாராகிலும் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது, ஆனால் ஆண்டவர் பாருங்க, மோசே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி மோசேக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது மோசேக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இங்கே பாரு, நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உன்னை வழிநடத்தும்படியாய், உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அற்புதங்களை செய்யும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், உன் கையில் இருக்குதுல என்ன இருக்குது? கோல். அந்த கோல் என்ன பண்ணு? கீழே போடு. நம்ம வாசிக்கிறோம் யாத்திராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசித்து பாருங்க. அங்கே அவருடைய கோல் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ கீழே போடு அப்படின்னு. அந்த கோல் என்ன பண்ணுறார்? மோசே கீழே போடுறார். கீழே போடும்போது அந்த கோல் என்னவா மாறுதான்? சர்ப்பமாய் மாறுகிறது. எல்லாரும் விலகி ஓடுறாங்க. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், மோசே, அந்த சர்ப்பத்தினுடைய வாளை பிடின்றார். மீண்டுமாய் மோசே அந்த சர்ப்பத்தினுடைய வாளை பிடித்த போது அந்த சர்ப்பம் கோலாய் மாறினது. அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மோசேயை வழிநடத்தின தேவன், ஒன்றுமில்லாத வந்த அந்த மோசேனுடைய வாழ்க்கையில் அந்த கோலை கொண்டு பாருங்க. அந்த யாத்திராகமம் புஸ்தகத்தில் நிறைய அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரத்தில் ஒரு 13 14 இந்த அதிகாரம் வரையும் வாசிக்கும் போது, மோசேயின் கையை அந்த கோலை கொண்டு ஆண்டவர் பல அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். எகிப்து தேசத்தில் வாசிக்கிறோம், 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 7வது அதிகாரத்தில் 15வது வசனம், 15வது வசனம், 19வது வசனம், இப்படி பல வசனங்களை வாசிக்கும் போது 8வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கும் போது, மோசே கோலை நீட்டின போது அந்த தேசத்தில் தவளைகள் வந்தது வாசிக்கிறோம். மோசே கோலை நீட்டின போது அந்த தேசத்தில் பேன்கள் வந்தது. மோசே கோலை நீட்டின போது அந்த தேசத்தில் தண்ணீர் ரத்தமாய் மாறினது. இப்படி பல காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். மோசே கோலை நீட்டின போது செங்கடல் 2ஆய் பிளந்தது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ நினைக்கலாம், நான் அற்பமானவன், என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லி நீ யோசிக்கலாம். நான் அற்பமானவன், என்னால் எதுவும் செய்ய. ஆனால் ஆண்டவர் உன்னை தான் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நீ அற்பமாக என்ன பண்ணலாம்? எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு நினைக்கலாம். ஆனால் உன்னை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அற்பமானவைகளை கொண்டு ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். அன்புக்குரிய சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ அற்பமாக இருக்கலாம். பலர் உன்னை அற்பமாக நினைக்கலாம், பலர் உன்னை ஏளனமாக இலக்காரமாக நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, இந்த மாதத்தில் சொல்கிறாரு, நீ அற்பமாக இருக்கலாம், ஆனால் உன்னை கொண்டு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறாரு. நீ நம்புறியா? நீ விசுவாசிக்கிறியா? மோசேயின் கோலை வைத்து ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன். ஏன் ஆண்டவரால் ஒரு வார்த்தை சொன்னால் செய்ய முடியாதா? அவர் சொன்னால் தண்ணீர் ரத்தமாய் மாறாதா? அவர் சொன்ன தேசத்தில் தவளைகள் வராதா? அவர் சொன்ன தேசத்தில் பேன்கள் வராதா? அவர் சொன்ன தேசத்தில் வெட்டிகளில் வராதா? அவர் சொன்ன தேசத்தில் காரியர்கள் வராதா? அவர் சொன்னால் செங்கடல் 2ஆய் பிளக்காதா? நடக்கும். ஆனாலும் மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் செய்கிறார். மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் செய்கிறார்.
மோசேயின் கை மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிறார். மோசேயின் கோலை வைத்து ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்கிறார். என் அன்பு கூறியவர்களே, கோலை போல உன் வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ, என்ன விசுவாசம் இருக்கிறதோ, அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த மாதத்தில் ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நினைக்கிற காரியங்கள் ஆண்டவர் செய்ய, என்கிட்ட ஒன்றும் இல்லை சொல்லலாம், இல்லை, உங்கள்கிட்ட ஆண்டவர் வைத்திருக்கிற விசுவாசத்தை, உங்ககிட்ட ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல் நீ வச்சிருக்கிற நம்பிக்கை நிமித்தமாய் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போறார். அம்மா, பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அற்பமாய் எண்ணப்படுகிற வாழ்க்கையில இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறாரு. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். அவர் செயலில மகத்துவமானவரும் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை, கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வார்த்தையை நீங்க பல தடவை கேட்டு இருக்கலாம், பல முறை நீங்க வாசித்து இருக்கலாம். இதை சொல்றது யாரு? யோபின் புஸ்தகத்தில். யோபின் நிலைமை எல்லாருக்கும் தெரியுமே. யோபுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் அவர் இருக்கிறார் என்பது நாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனாலும் கூட பாருங்க, ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போறார். ஐயா அம்மா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மோசேயின் கோலை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்த அதே தேவன் உன்னை கொண்டு உன் குடும்பத்தில், நீ வேலை செய்கிற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் வாழ்க்கையில் நன்மைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து இருக்கலாம், இதுவரைக்கும் வாழ்க்கையில் பாடுகளை பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போறார். நம்புறீங்களா? இந்த மாதத்து ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறார். ஐயா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறாரு. ஐயா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போறாரு. ஆச்சரியமானவர்களை செய்கிற தேவன். எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. நீயே ஆச்சரியப்பட போறீங்க, நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. ஆண்டவர் செய்கிற செயல்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற மகத்துவமான காரியங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியம் அடைய போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறார். என் அன்புக்குரியவர்களே, அவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் அற்பமாய் எண்ணப்படலாம், நான் எளிமையானவனா இருக்கலாம், நான் சிறுமையானவனா இருக்கலாம், என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எல்லா ஆசீர்வாதங்களும் நான் இழந்திருக்கலாம், எல்லா நன்மைகளும் ஆண்டவரை நான் இழந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதத்தில் நான் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு திருப்பி தரப்போறீங்க. ஆகையினால் தான் நீ சொன்னீங்களப்பா, அதை நம்புறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் இங்கே செய்ய போறீங்க. நான் நம்புறேன். எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்ய போறேன். அதை நம்புறேன். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்போமா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்போமா? மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ இல்லையோ, யாரிடத்தில் அன்பு செலுத்தவில்லையோ, என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகிறார். அற்பமான உன்னை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறாரப்பா. அற்பமான உன்னை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறாரு. ஐயா அம்மா, இந்த மாதத்தில் அது நடக்க போகிறது. ஒரு விஷயம், நீ எல்லாராலும் இருக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, ஒடுங்கி போய் ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இவங்களுக்கு முன்னாடி போக முடியலையே, இவங்க முன்னாடி நிற்க முடியலையே, நான் தலை குனிந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி உன்னை நீ வேதனைக்குள்ளாய் வருத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டு கூனி குறுகி தலை குனிந்து நின்றாயோ, எங்க நீ அவமானப்பட்டாயோ, அந்த இடத்துல உன்னை நான் உயர்த்த போறேன். அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்த போறேன். உன் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை நான் செய்ய போறேன். அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி
ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்போமா? இந்த ஜூன் மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் அமைய பண்ணுவார். இந்த மாதத்தில் நமக்கு அநேக தேவைகள் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பள்ளியில் சேர்க்கணும், நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கல்லூரியில் சேர்க்கணும். அந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்கு பணம் தேவைப்படும், பொருளாதாரம் தேவைப்படும். நம்முடைய வருமானமோ கொஞ்சம் என்ன செய்வது ஏது செய்வதென்று திகைத்து போய் கலங்கி போயிருக்கலாம். இன்னைக்கு நான் உங்களோடு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பேசுகிறேன். அதனால தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் குடும்பத்தில் வருகிற வருமானம் போதல, நான் என்ன செய்ய போறேன்? வீட்டு வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, வாகனத்துக்கான அந்த டியூ கட்ட முடியல, இஎம்ஐ இருக்குது. இப்படி பல காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. நெருக்கத்தோடு இருக்கிறேன், போராட்டத்தோடு இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி மாறுன்னு சொல்லி நீ கலக்கத்தோடு இருக்கலாம். உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்ய போறார். காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் இந்த மாதத்தில் உன்னை போஷிக்க போகிறார். உன் வருமானங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உன் வேலையை ஆசீர்வதிக்க போறாரு, உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போறாரு. நம்புவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஆண்டவரே, அந்த நல்ல காரியங்களை, நல்ல முடிவுகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் எதிர்பார்த்து இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இந்த மாதத்தில் ஆண்டவரே நீ பதில் தாங்க, நீங்கள் பதில் தாங்க. எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் நம்மை நடத்தும்படியா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியா, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி தகப்பனே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லமா? எல்லாரும் சொல்லமா? நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கல, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கல. ஆண்டவர் இது எனக்கு செய்யணும், ஆண்டவர் இது எனக்கு செய்யணும், என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என் தேவைகள் இருக்கிறது, பல தேவைகளோடு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம்ல. கடந்த மாதம் முழுவதுமாக நாம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த காரியங்களை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறாரு. இந்த புதிய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறாரு. இந்த நாளில் கொடுக்க போறாரு. நீ விசுவாசி, ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசமா இரு, ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வேளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வேளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தி. சொல்லுமா? மாறாமலே உடனிருந்து
விலகாமலே நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுவாண்டவரை பார்த்து, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. மறுபடியும் சொல்ல ஆண்டவரை பார்த்து, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லமா, ஆண்டவரை பார்த்து சொல்லமா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயங்களுக்காக, ஆச்சரியமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் அல்லவா. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. இதோ நான் ஆச்சரியமாய் உன்னை நடத்துவேன் சொன்ன எங்கள் தேவன், மோசையின் கோலை கொண்டு ஆச்சரியங்களை செய்தவர், அற்பமான மோசையை கொண்டு ஆச்சரியமானவர்களை செய்த தேவன், மோசையின் கோலை கொண்டு எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் சேனை ஆண்டவரே நீர் கலங்கடித்தீர், மடியடித்தீர். ஆண்டவரே, எங்களை கொண்டும் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதியும் அப்பா. என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தருளும்படியா ஜெபிக்கிறேன். இதோ இந்த புதிய மாதத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பன இந்த புதிய செமஸ்டருக்குள்ளாய் போக போகிறாங்க ஆண்டவரே, பள்ளிக்கு போக போகிறாங்க, கல்லூரிக்கு போக போகிறாங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய பள்ளிக்கு போகும்போதும் கல்லூரிக்கு போகும்போதும் கூட இருங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஏரை ஆண்டவரே சுகத்துடனும் பலனுடன் முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஆண்டவரே பீஸ்கள் கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு வேண்டிய சரீர சுகம் பலன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஐயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் தகப்பனை எதற்கெல்லாம் ஜெபித்து காத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் ஆண்டவர் நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோமே இயேசுவின் நாமத்தினால. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும் இயேசுப்பா. வீடு வாசல் கட்டும்படியாக ஆண்டவரை எதிர்பார்த்து நான் ஒரு சொந்த இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டணுமே, அதில் குடி போகணுமே என்று சொல்லி தகப்பனை ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். கர்ப்பத்தின் கனிக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி அண்ணாளை போல உடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீ தரும்படியா ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானங்களை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணபடியா ஜெபிக்கிறோம். வேலையில பதவி உயர்வுகளை கொடுக்கபடியா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் நாசத்திற்கும் மோசத்திற்கும் ஆண்டவர் விலக்கி காத்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் வீணான செலவுகளை செய்யாதபடி, தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு செய்யாதபடி, வருமானங்களை மீதம் எடுக்கத்தக்கதா எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்யும்படியா உடைய வல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.